டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெரி ஹாப்பி மார்னிங். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் மாட்டு தோட்டத்துக்கு தண்ணி விடுறதுக்காக வந்தேன். கீழேருந்து ஃபோன் பண்ணாங்க வீட்டில். ஃப்ரெண்ட்ஸ், பச்சை மிளகா பறிச்சு வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு இந்த ஆடி பட்டத்துக்கு ஒரு 4 பச்சை மிளகா கண்டு வச்சேன் நண்பர்களே. 4 பச்சை மிளகா, 4 கத்திரிக்காய், 4 வெண்டிக்காய், இன்னும் ஒரு சில ஐட்டம்ஸ் வச்சு நண்பர்களே. அதில் இப்போ நான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட்டு ஹார்வெஸ்டிங்க பச்சை மிளகா நண்பர்களே. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பாருங்களேன், இப்போ தான் ஆடி பட்டத்தை தான் வச்சேன். இந்த பாருங்கள் பச்சை மிளகா, இந்த பாருங்களேன் எவ்வளோ பச்சை மிளகா இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள் நீளத்தை பார்த்தீங்களா? இந்த நீளத்தை பாருங்களேன். 1 2 3 4, இந்த இங்கே ஒன்று வச்சேன் நண்பர்களே. இந்த இங்கே ஒன்று வச்சேன். எல்லாத்துலேயுமே காய்ச்சிருச்சு, பூ விட்டுருச்சு, காய்ச்சிருச்சு. இப்போ ஃபோன் பண்ணாங்க, இப்போ சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் பச்சை மிளகா பறிச்சுட்டு வாங்கிட்டு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லியிருக்கேன். அப்படியே உங்களுக்கு அப்டேட் ஆஃப் திஸ் பச்சை மிளகாய் பற்றி கொடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே ஹார்வெஸ்ட் பண்ணதை உங்களுக்கு டைரெக்டாக காட்டுன மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நண்பர்களே இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் கத்திரியை பற்றி சொல்கிறேன். ஓகே நண்பர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போய் ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த பாருங்களேன், ஃபஸ்ட்டு ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணுறேன். சிஸ்டர் வச்சு கட் பண்ண நல்லது. இந்த பாருங்கள், சைஸ் ஆஃப் பச்சை மிளகா பாருங்கள் எவ்வளோ நீளம் பார்த்தீங்கன்னா. இதில் ஒரு 4 மிளகா இருந்தால் கூட போதும். இந்த அடுத்ததை பறிக்கிறேன். இந்த பாருங்கள் 2 ஆச்சு. மூணாச்சு. அப்படியே டைரெக்டாக பறித்து 10 நிமிஷத்தில் சமையலுக்கு 100% ஆர்கானிக் ஃப்ரெண்ட்ஸ். 100% ஆர்கானிக். இங்கே பாருங்க, ஒரு எந்த விதமான கெமிக்கலும் நான் சேர்க்குறதே இல்லை. இந்த பாருங்க, இந்த பாருங்க 5 மிளகா பறிச்சிருக்கு. இன்றைக்கி 5 மிளகாய்க்கு மேலே தேவைப்படாது. அதனால் அப்பப்போ பறிச்சுக்கிறது. இங்கே பாருங்களேன், இந்த பாருங்கள் இன்னும் பூக்கள்லாம் நிறையா விட்டுருக்குது. இது அடுத்தாப்பில் இதில் காய் வந்துடும். இதில் இந்த இன்னும் காய்கள் இருக்குது. இந்த பாருங்கள் கீழேயும் கூட வச்சுருக்கேன் கொஞ்சம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் காட்டிட்டு பச்சை மிளகாய், கத்திரிக்காய், வெண்டிக்காய், இந்த மாதிரி காய்கறிலாம் மாடி தோட்டத்தில் ஈஸியாக வளர்க்கலாம், கண்டெய்னர் வளர்க்கலாம்ன்றதையும் சொல்லிவிட்டு இந்த மாதிரினா வெண்டிக்காய் இதெல்லாம் ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஹார்வெஸ்ட் பண்ண பச்சை மிளகாயும் காட்டிட்டு உங்களுக்கும் ஒரு இந்த செம்பருத்தி பூவை காமிச்சிட்டு, இன்னும் பறிக்கிற பூக்கெல்லாம் நான் படிக்கிறேன். இனிமேல் தான் வருவாப்பில் மிஸ்ஸஸ்ஸு. இந்த செம்பருத்தி பூவை காட்டிட்டு இந்த வீடியோ கன்க்ளூட் பண்ண நண்பர்களே. தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.